என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தையை பரத்திலிருந்து தந்தருளுவீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, எனது தாசனாகிய காலேப் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க, எனது ஊழியனான காலேப். அப்போது அந்த தாசன் ஊழியன் அப்படிங்கிறத யாரையும் சொல்லுவாங்கன்னா ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்கள சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தராக யார் இருந்திருக்கிறா? காலேப் இருந்திருக்கிறாரு. அதிலே காலேப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிற படியினாலும். அதில் ERV அந்த மொழிபெயர்ப்பில், ஆனால் எனது ஊழியனான காலேப் வேறுபட்டவன், என்னை அவன் முழுமையாக பின்பற்றினான். எனவே இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, எனது ஊழியனான காலேப் வேறுபட்டவன், அவன் வேறுபட்டவன், அவன் வேறே ஆவியை உடையவன். அதாவது எல்லார மாதிரியும் அவன் கிடையாது, அவன் வித்தியாசமானவன், அவன் என் தாசன், வேறே ஆவியை உடையவன். வேறே ஆவினா அப்போ என்ன, கலகத்துக்குரியதானா? இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆவி இல்லை. அவர் ஆண்டவருக்கு பிரியமான ஆவியை உடையவர். அவருக்கு என்ன ஏக்கம், இன்னைக்கு நம்ம ஆராதனையில் கேட்ட மாதிரி, நான் ஆண்டவரோட எப்போதும் எப்படி இருக்கணும், தொடர்பில் இருக்கணும். இவருக்கு ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி நான் இருப்பது அப்படிங்கிறத குறித்து இவர் செய்யக்கூடியவர். இவரை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்று, அவன் எனது ஊழியன். அடுத்து சொல்கிறாரு, அவன் வேறுபட்டவன், அவன் வேறே ஆவியை உடையவன். அடுத்து சொல்கிறாரு, என்னை அவன் முழுமையாக பின்பற்றினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எப்படி பின்பற்றினானா? முழுமையாய் பின்பற்றினான். சரி, இங்கே ஒருக்க போய் ஜோமணி பார்ப்போமே, இங்கே கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்ட்டு வர்றது. இன்னொன்று, நம்ம எத்தனை வருஷம் விசுவாசிகளாக இருந்தாலும் ஆண்டவரையே மட்டும் நம்பிட்டு இருந்தால் போதுமா? நம்ம முயற்சிலாம் வேண்டாமா? எனக்கு என் உறவுகள், என் சொந்தம், என் சுயபலம், என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்லிட்டு பணபலம், நாளைக்கு வயசானா எனக்கு கவனிக்கிறதுக்கு பணம் வேண்டாமா? பணம் பணம் பணம்ன்ட்டு அது ஒரு நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும். இப்படி நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் என்ன செஞ்சிருது, கடந்து போயிடுது. ஆனால் இங்கே அவர் தாசனாகிய காலேப்பை குறித்து சொல்லுகிறார், என்னை அவன் முழுமையாக பின்பற்றினான் என்று. எப்படி பின்பற்றினான்? முழுமையாய். அதாவது சரி, இது கேட்டு பார்ப்போமே, அல்ல கொஞ்சம் நம்பி பார்ப்போமே, அப்படி அந்த ஒரு இதே கிடையாது. முழுமையுமா, என் முழுமை அப்படின்னா அதுக்கு அங்கே ஒரு கேப்பே என்ன செய்யாது, வராது. முழுமையான ஒரு இது இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு சின்ன கேப் கூட என்ன செய்யாது, வராது. அப்படி தான் உள்ளவங்களை தான் முழுமைன்னு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இங்கே காலேப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய என் ஊழியனாகிய காலேப் அவன் வேறுபட்டவன், அவன் வேறே ஆவியை உடையவன். அது மாத்திரமல்ல, அவன் என்னை முழுமையாக பின்பற்றினான். நாம் கர்த்தரை முழுமையாக பின்பற்றுகிறவர்களாக காணப்படணும். ஒருவேளை
நமக்குள்ள 1000 குழப்பங்கள் இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் அதற்கு பதில் கர்த்தரிடத்தில் இருக்கிறதுங்கிற ஒரே நம்பிக்கையில் நான் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குது. இங்கே இந்த காலேப்பை குறித்து நம்ம 3 காரியம் பார்க்குறோம். 1, கர்த்தருடைய ஊழியக்காரர். 2வது, அவர் வேறுபட்டவர். 3வது, அவரை முழுமையாக பின்பற்றக்கூடியவர் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. யூதா கோத்திரத்தில் உள்ள எப்புனேயின் குமாரன் காலேப் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுக்கு மேலே உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அந்த 12 கோத்திரத்துல ஒவ்வொருத்தரை எடுத்து அவங்கள நீ எங்க அனுப்பு, கானான் தேசம் எப்படி இருக்கிறது என்பதை சுற்றி பார்க்கும்படியாக அதை எல்லாம் பார்த்துட்டு வரும்படி நீ என்ன செய்ய, அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்படி 12 பேரை அனுப்புறாங்க. அந்த 12 பேர்ல ஒரு ஆள் தான் யாரு, காலேப். இப்போ இவங்க சுத்தி பார்க்க போறாங்க. போயிட்டு அந்த அதிகாரத்தில் 23வது வசனத்தை பாருங்க. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவங்க போய் சுத்தி பார்த்தாங்க. பார்த்துட்டு திராட்சை கொடியை பார்க்காங்க. பார்த்தா அந்த கொலை, அது ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு வர முடியல, தூக்கிட்டு வர முடியல. அதனால கம்பை கொடுத்து 2 பேர் சேர்ந்து என்ன செஞ்சுட்டு வர்றாங்க, தூக்கிட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு அந்த இது எப்படி இருக்கிறது, தேசம் செழிப்பாக இருக்கிறது. அங்கே உள்ள விருட்சம் ரொம்ப திராணிப்பாக என்ன செய்து இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, மாதுளம்பழம் அத்திப்பழம் இதிலெல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. இப்படி கொண்டுட்டு வந்து அந்த 24வது வசனத்தில் சொல்லப்பட்டு, இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சைக்குலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். ஓகே, இங்க 40 நாள் சென்ற பின் அவங்க வர்றாங்க. வந்து எல்லாத்தையும் சபையாருக்கு, மோசேக்கு, ஆரோனுக்கு எல்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்லுறாங்க. நாங்கள் போயிட்டு வந்த இடம் இப்படி இருந்துச்சு. இப்போ பொதுவாகவே நம்ம வெளியில் எங்கேயோ போனோன்னா போயிட்டு வந்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட என்ன செய்வோம், சொல்லுவோம், நான் போனேன், இது இப்படி இருந்தது அப்படின்ட்டு என்ன செய்வோம், நம்ம வீட்டில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். இவங்க போனதின் நோக்கமே என்னது தான், தேசத்தை வேவு பார்க்கணும், அங்கே உள்ள காரியத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க வந்தோடனே அதை என்ன செய்யணும், சொல்லணும். அதை இவங்க செய்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும்போது அந்த 30வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். இங்கே இவங்க எல்லா காரியத்தையும் சொல்லும்போது அந்த அமலேக்கியர் இருந்தாங்க, எபூசியர், எமோரியர், கானானியர் எல்லாம் இருக்கிறதெல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. வேறு எதுவுமே அவங்க என்ன செய்யலை, பேசலை. இதை தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொன்ன உடனே காலேப் உடனே ஜனங்களை வந்து என்ன செய்கிறாரு, மோசைக்கு முன்பாக அமர்த்தி, நீங்கள் இருங்க சொல்லிட்டு சொல்கிறாரு, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். என்ன செய்கிறாரு அப்படின்னா, எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் ஜனங்களை அமைதிப்படுத்துகிறார். ஜனங்களை என்ன செய்கிறாரு, அமைதிப்படுத்துகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்துகிறார். என்ன செய்கிறாரு, உற்சாகப்படுத்துகிறாரு. என்ன சொல்லி உற்சாகப்படுத்துகிறாரு, நாம் உடனே போய் அதை என்ன செஞ்சிருவோம், சுதந்திரிச்சுக்கிடுவோம். அது எப்படியா,
எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இவர் சொல்றார். யார் சொல்றா? காலேப் சொல்றார். இந்த அளவுக்கு அவர் தேவ திட்டத்திற்கு தன்னை முழுமையுமாய் அர்ப்பணித்த ஒரு மனிதராக இருந்தார். தேவனோடு மாத்திரமல்ல, அவங்களை நடத்தக்கூடிய மோசேக்கும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். மோசேக்கு விரோதமாக தான் ஜனங்கள் எழும்பும்போது இவர் யாரோட நிற்கலை? ஜனங்களோட நிற்கலை. அவங்க எல்லாம் வேகமாக பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவர் எல்லாரையும் என்ன செய்கிறாரு? அமர்த்தி உட்கார பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த அளவுக்கு காலேப்புடைய நல்ல சுபாவங்கள் இருக்கிறது. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எல்லாம் சொன்னாங்க. அந்த என்னாகமம் 14:6 தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். இங்க இவங்க வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ERV அப்படிங்கிற மொழிபெயர்ப்பில் உள்ளதை வாசிங்கம்மா. யோசுவாவும் காலேப்பும் மிகவும் மனமுறிவடைந்தனர். அவங்க என்ன செஞ்சாங்களாம்? மனம் முறிவடைந்தாங்களாம். எதுக்கு? இந்த ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு மனசு என்ன செய்யலை? தாங்கலை. உடனே தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நம்ம பைபிளில் இருக்குது. அங்கே அவங்க மனது முறிஞ்சு போயிடுச்சு. ஐயோ, ஜனங்கள் இப்படி ஆகிறாங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்த சோதித்து பார்த்த தேசம் மகா நல்ல தேசம் என்று சொன்னாங்க. 12 பேர் போனாங்க. அதில் 2 பேர் மட்டும்தான் மகா நல்ல தேசம், நம்ம போய் ஜெயிச்சிடலாம், அதை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவி காலேப்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, எனது தாசன் ஆகிய காலேப் அவன் உத்தமமாக என்னை பின்பற்றினான். அவன் உத்தமன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதற்கு காரியம், அவர் அந்த இடத்துல கலவரத்தை தூண்டுற ஆட்களோடையும் இல்லை, மற்ற ஜனங்களுடைய அந்த இருதயத்தை சோர பண்ணுறவங்களாம் என்ன செய்யலை? இருக்கலை. அவர் என்ன செஞ்சார்னா உற்சாகப்படுத்தினார். எல்லாரும் என்ன செஞ்சார்? உற்சாகப்படுத்தினார், அமைதிப்படுத்தினார். ஊழியரோடு நின்னார். யாரோட நின்னார்? ஊழியரோட நின்னார். இந்த வேலையெல்லாம் அவர் செய்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உபாகமம் 1:36 எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான் அப்படிங்கிறாரு. அந்த ERVல உள்ளதை வாசிங்கம்மா. எப்புன்னையின் மகனாகிய காலேப் மட்டுமே அப்பூமியை காண்பான். காலேப் நடந்து சென்ற பூமியை அவனுக்கும் அவனது சந்ததியினருக்கும் வழங்குவேன். ஏனென்றால் நான் கட்டளையிட்டவற்றை காலேப் மட்டுமே செய்தான் என்று கர்த்தர் கூறினார். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, காலேப் மட்டும்தான் அந்த கானானை அவன் காண்பான். அதுவும் அவன் நடந்து சென்று வந்த அந்த பூமியை அவனுக்கும் அவனது சந்ததிக்கும் வழங்குவேன். ஏனென்றால் நான் கட்டளையிட்டவற்றை காலேப் மட்டுமே செய்தான். ஆண்டவர் கட்டளையிட்ட அந்த காரியத்தின்படியே காலேப் நடந்தார். அதனால தான் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான். அவன் வேறுபட்டவனாய் இருந்தான். அவர் மட்டும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அதனால் ஆசீர்வாதத்தை பாருங்க.
கர்த்தர் சொன்ன தேசத்தை சுதந்தரிக்கும்படி ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுடைய சந்ததிக்கே அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சந்ததி சந்ததியாய் ஆசிர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதை காலேபே சொல்றாரு. யோசுவா 14:8. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இங்க இவர் சொல்றாரு, என் கூட வந்த சகோதரர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சொல்லுகிறார். அது அந்த ERV-ல உள்ளதை பாருங்க. என்னோடு வந்த மற்றவர்கள் தாம் பார்த்து அஞ்சியவற்றை குறித்து சொன்னார்கள், ஆனால் நாம் அத்தேசத்தை பெறுவதற்கு கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார் என நான் உண்மையாகவே நம்பினேன். இங்கே சொல்றாரு, என் கூட வந்த மற்றவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க எதை குறித்து பயந்தாங்களோ அதை தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அவங்க பயந்ததை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஆனா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கர்த்தர் நிச்சயமா அந்த தேசத்தை பெறுவதற்கு நமக்கு உதவி செய்வார் என நான் உண்மையாகவே நம்பினேன். அந்த முழுமையான நம்பிக்கை பார்த்தீங்களா? உண்மையா நான் என்ன செஞ்சேன்? நம்பினேன். யார் எனக்கு தருவா? யார் எனக்கு உதவி செய்வா? கர்த்தர் உதவி செய்வார். இவங்கெல்லாம் அவங்க பயந்ததும் காணாதுன்னு சொல்லிட்டு ஜனங்களுடைய இருதயத்தை என்ன செஞ்சாங்களாம்? கரைய பண்ணினார்கள். ஆனால் இவர் என்ன செய்கிறார்னா, கர்த்தர் தருவார் என்று தைரியப்படுத்துகிறாரு. கர்த்தர் மேலே இன்னும் நம்பிக்கையாக இருக்கிறாரு. அதனால தான் அவர் உத்தமமாக இருக்கிறார். அவர் வேறுபட்டவர், வேறே ஆவியை உடையவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 14 பாருங்க, அதே அதிகாரத்தில். ஆதலால் கேனாசியனாகிய எப்பினோயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, இப்போ வரைக்கும் காலேப் அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் எப்படி பின்பற்றினான்? தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். அவர் மட்டும் உத்தமமாக பின்பற்றலை, மற்றவங்களையும் உத்தமமாக பின்பற்றுகிறதற்கு அவர் சொல்ல தான் செஞ்சார். அப்படி தானே? அவர் ஜனங்களை அப்படி தானே நடத்தினார். முறுமுறுக்க ஆரம்பிக்கவும் என்ன செய்கிறாரு? அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, அந்த தேசத்தை நம்ம போய் சுதந்திரிச்சிடலாம். ஊழியர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கவும் அவர் அவங்களெல்லாம் என்ன செய்கிறார்? அமர்த்துறார். அந்த ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்கிறார். அவர் உத்தமமாய் பின்பற்றினதுனால, முழுமையுமாய் பின்பற்றினதுனால அவருக்கு சுதந்திரம் அங்கே கிடச்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் எகிப்திலிருந்து வந்த வேற யாருக்கும் அவங்கெல்லாம் போய் அங்கே என்ன செய்யலை? சுதந்திரிக்கலை. காலேப்பும் யோசுவாவும் மாத்திரம்தான் கானானை என்ன செஞ்சாங்க? சுதந்திரிச்சாங்க. லட்ச ஜனங்கள் வந்த இடத்துல எத்தனை பேர் தான் போய் சுதந்திரிச்சிருக்காங்க? அதாவது அவங்க சந்ததிகள்லாம் வந்துச்சு, ஆனால் புறப்பட்டு வந்தவங்க எல்லாரும் எங்கே போகல? கானானுக்குள்ள போகலை. ஏன்? அவங்க இவங்கள மாதிரி உத்தமமாய் பின்பற்றவில்லை. ஆகவே அவங்க பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஓகே, இன்னொரு கூட்டத்தை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னாகமம் 13:31 33 வரைக்கும், அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது,
அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இங்கே அந்த 10 பேர் சொன்ன காரியம் என்ன அப்படிங்கிறத அந்த ERV-ல உள்ளதை வாசிங்கம்மா. ஆனால் அவனோடு சென்று வந்த மற்றவர்களோ, நாம் அவர்களோடு சண்டையிட முடியாது, அவர்கள் நம்மை விட பலமுள்ளவர்கள் என்றனர். அவங்க சொல்றாங்க, நாம் அவர்களோடு சண்டையிட முடியாது. ஏன்? அவர்கள் நம்மை விட பலமுள்ளவர்கள் என்றனர். 10 பேர் சொல்றாங்க, நம்மளை விட அவங்கெல்லாம் யாரு? பலசாலிகள். அவங்க கூட போய் நம்மளால சண்டை போட முடியாது. ஓகே, அடுத்தது. மேலும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடம் தம்மால் அந்நாட்டில் உள்ளவர்களை வெல்ல முடியாது என்று கருத்து தெரிவித்தனர். நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியாது, சண்டையிட முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்புறம் அவர்கள், நாங்கள் பார்வையிட்ட அந்நாட்டில் பலம் உள்ளவர்கள் பலர் இருக்கின்றனர், எனவே அங்கே செல்லும் எவரையும் அவர்கள் எளிதாக வென்று விடுவார்கள். இவங்க கருத்து ஃபுல்லா அவங்க யாரு? பலசாலிகள், பலம் உள்ளவர்கள். அவங்க என்ன ஃபுல்லாக எப்படி தான் இருக்குது? அவங்க பலசாலிகள், பலம் உள்ளவர்கள். அவங்களோட நாம் சண்டையிட முடியாது, சண்டையிட்டோன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? தோத்து போயிடுவோம். அவங்க என்ன செஞ்சிருவாங்க? எளிதாக வென்றுவாங்க. இந்த எளிதாக வென்று விடுவார்கள்ங்கிற வென்று விடுவோன்னு யார் சொன்னா? காலேப் சொன்னார். காலேப் சொல்றார், நம்ம போய் எளிதாக என்ன செஞ்சிடலாம்? சுதந்திரிச்சிடலான்னு அவர் சொல்றாரு. இவங்க 10 பேர் சொல்றாங்க, அவங்க நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? எளிதாக வென்று விடுவார்கள். அங்கே நாங்கள் ராட்சதர்களையும் பார்த்தோம். எங்கள் பார்வையில் அவர்களுக்கு முன் நாங்கள் சிறிய வெட்டுக்கிளிகளை போன்று இருந்தோம். இவங்க பார்த்தது யாரை பார்த்தாங்களாம்? ராட்சதர்களை என்ன செஞ்சாங்களாம்? பார்த்தாங்களாம். ஹைட்டு வெயிட்டு எல்லாம் எப்படி இருக்காங்க? பயங்கரமா இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால இவங்க எப்படி இருந்தாங்களாம்? சிறிய வெட்டுக்கிளிகளை போல இருந்தாங்களாம். சின்ன வெட்டுக்கிளி, சிறிய வெட்டுக்கிளி போன்று இருந்தோம். அவர்களது பார்வையில் நாங்களும் அப்படியே தோன்றினோம் என்றார்கள். இவங்க அவங்க பார்வையிலையும் நாங்கள் அப்படிதான் தோன்றினோம் என்று சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து சொன்னால் எதுவும் சொல்லுவாங்க, நீங்கள் மைண்ட் ரீடிங் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது நம்ம சொன்னோன்னா, நீங்கள் என்ன மைண்ட் ரீடிங் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அவங்க யாருக்கும் என்ன செய்ய பண்ண முடியாது அப்படிங்கிறத பிள்ளைங்க வந்து நம்மளை சொல்லுவாங்க. அப்போது இவங்க போய் என்னமோ இருதயத்தெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பார்வைக்கும் நாங்கள் அப்படி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க? இப்படி தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தியை பரப்புகிற கூட்டம் இருக்கு, பரப்பிட்டும் இருக்காங்க. இந்த நாளில் நீங்கள் எந்த கூட்டத்தோடு நிற்க போகிறீங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஒன்று, உத்தமமாய் பின்பற்றின காலேப்பை போல நீங்கள் பின்பற்ற போகிறீங்களா, அல்ல இந்த துர்ச்செய்தியை பரப்புகிற கூட்டத்தில் இருக்க போகிறீங்களா? அடுத்து ஒரு கூட்டம் வருது. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த 14:1 பாருங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இங்க ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள்.
அழுது கொண்டு இருக்கிற கூட்டத்தில் இருக்க போறீங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இந்த கூட்டத்தில் இருக்க போறீங்களா? முறுமுறுத்துட்டு இருக்க போறீங்களா? அது அந்த மொழிபெயர்ப்பில் என்னமா எழுதியிருக்கு, அதை வாசி. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறையிட்டனர். அவர்கள் அனைவரும் கூடி மோசேயினிடமும் ஆரோனிடமும், நாம் எகிப்து நாட்டிலோ பாலைவனங்களிலோ மரித்து போயிருக்கலாம், இவ்வாறு புதிய நாட்டில் கொல்லப்படுவதை விட அது மேலானது. இங்க சொல்றாங்க, நமக்கு முறுமுறுத்தார்கள் இருக்கு, அங்க முறையிட்டார்கள் என்று இருக்கு. அந்த முறுமுறுக்கிறதுனா என்ன? எப்போ முறுமுறுப்போம்? இந்த பிள்ளைங்களை நம்ம ஏதாவது சத்தம் போட்டோம்னா அவங்க அந்த இடத்துல நம்மள்கிட்ட எதிர்த்து அவங்களால சத்தமாக என்ன செய்ய முடியாது, பேச மாட்டாங்க. அதுக்காக அப்படி இப்படி 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 வாய் என்ன செய்யும், முறுமுறுக்கும். என்னத்துக்கு? மனசுக்குள்ளே திட்டுறது அது. அப்புறம் ஒரு வேலை பார்க்க முடியாட்டி, ஆமாம் இவங்க நம்மளை படுத்தி எடுக்கிறாங்க, அவங்கள செஞ்சாதானே தெரியும், நம்மளை வேலை வாங்கிட்டு இவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, உட்கார்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறது? கம்பெனியில் அவங்க முதலாளிக்கு விரோதமாக இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, வேலை பார்க்குறவங்க முறுமுறுப்பாங்க. வீட்டில் சில நேரம் பிள்ளைங்க பெற்றோருக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, முறுமுறுப்பாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸை பிள்ளைங்க என்ன செய்வாங்க, முறுமுறுப்பாங்க. இந்த டீச்சர் வந்துட்டாங்க பாரு அப்படின்ட்டு. அல்ல சாரை, கடந்த நாளில் ஒரு சார் சொன்னாங்க, ஒரு சார் அடித்ததுக்காக நான் ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பிளாக்மெயில் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டான் அப்படின்னு. அப்போ பிள்ளைங்க இந்த அளவுக்கு எவ்வளவு மோசமாக இருக்காங்க பாருங்கள். நம்ம நாட்களில் டீச்சர்ஸுக்கு எல்லோரும் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே மாறி போய் என்ன செஞ்சுருக்கு இருக்குது. முறுமுறுக்கக்கூடிய ஒரு காரியம் இங்கே முறுமுறுக்கிற கூட்டம் இருக்குது. இவங்க கர்த்தரையும் முறுமுறுக்காங்க. யாரை கூட்டிகிட்டு வந்தா? மோசே தானே என்ன செஞ்சார், கூட்டிகிட்டு வந்தார். மோசே தான் எதிரி. யார் தான்? கர்த்தரெல்லாம் விட்டுருவாங்க. கர்த்தரை என்ன நாங்கள் பார்க்கவா செஞ்சோன்றுவாங்க. யார் தான்? ஊழியக்காரன் தான் கிடைச்சார். வச்சு செய்கிறாங்க, முறுமுறுக்காங்க. அதாவது செஞ்ச நன்மையை ஒன்று கூட யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. என்னத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நாங்கள் வனாந்தரத்தில் செத்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன் உங்களை சாகிறதுக்காக இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தார்? எத்தனை அற்புதங்கள் செஞ்சுருக்காரு ஆண்டவர். வாதைகள் 10 வாதைகள், அதில் ஒன்று கூட உனக்கு வராமல் ஒரு கோடு போட்டு விட்ட மாதிரி இந்த சைடு எவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுத்தாரு. செங்கடலில் எல்லாம் மூழ்கி போனாங்களே, அப்போ கூட உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருந்துச்சு. அதெல்லாம் அனுபவிச்சும் கூட அதை நினைக்கிறதற்கு மனதில்லாமல் இவங்க இவ்வளோத்துக்கும் போய் பார்க்கவும் இல்லை, அவங்களும் வேற எதுவும் சொல்லவும் இல்லை. அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லவுமே இவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் இவங்க நாங்கள் நம்ம பலம் இல்லை, அவங்க பலசாலிகள்ங்கிறதெல்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. முதல்ல அந்த வார்த்தையை சொல்ல உடனே நம்ம அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது அதுதான் பார்த்தோம். உடனே என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்காங்க. உடனே இவர் கையமத்தினார். ஆனால் அவங்க யாருமே அதெல்லாம் என்ன செய்யலை, கேட்கவே இல்லை, சுத்தமாக கேட்கல. ஒரு கூட்டம் துர்ச்செய்தி பரப்புது, ஒரு கூட்டம் அழுது புலம்புது, இன்னொரு கூட்டம் முறுமுறுக்கு. இன்னொரு கூட்டம் ஒன்று செஞ்சாங்க பாருங்க. என்னன்னா, இவங்க இவ்வளவு பண்ணவும் இதை பார்க்க உடனே மோசேக்கு விரோதமாக இவங்கெல்லாம் எழும்பின உடனே யோசுவாவும் காலேப்பும் என்ன செய்கிறாங்கன்னா, ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு என்ன செய்கிறாங்க, போய் நிற்காங்க. ஏன் இப்படி செய்கிறீங்கன்ட்டு.
அந்த என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. ஓகே, இங்க என்ன நடக்குன்னா, இவங்க 2 பேர் மட்டும்தான் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்கள முதல்ல என்ன செய்வோம், கல்லெறிஞ்சு கொன்று போட்டுருவோம், கொலை செய்கிறதற்கும் ஆயத்தமாகிறார்கள். எதுக்கு? கொலை செஞ்சு போடுறதுக்கு. இப்படிதான் இருக்கும் உலகம். லட்ச ஜனங்கள் இருக்க இடத்துல இவங்க 4 பேர் மட்டும்தான் எப்படி நிற்காங்க, மோசேயும் ஆரோனும் உள்ள நிற்காங்க, யோசுவாவும் காலேப்பும். ஆனால் யோசுவாவையும் காலேப்பையும் போட்டுட்டா முடிஞ்சிச்சுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அடுத்து இன்னொரு இதை பாருங்க, அந்த 4வது வசனத்தை பாருங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். இங்க இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம ஒரு தலைவரை ஏற்படுத்திடுவோம், இந்த பாஸ்டர் சரியில்லை, கடந்த நாளில் நம்ம ஸ்டீவை நம்ம காமேஸ் வந்து டேய் ஒழுங்கா இருடா இல்லாட்டி கம்பை எடுத்து அடிச்சிருவேன் அப்படின்ட்டு இருக்கான். அங்கே கீழே போய் நின்றுட்டு ஸ்டீவ் சொல்கிறான், இந்த சர்ச்சில் நம்மளை அடிக்க வந்துடுவாங்க, சர்ச்சு மாறிடுவோம், என்ன செஞ்சிருவோம், சர்ச்சு மாறிடுவோம். ஏன்? அந்த பாஸ்டர் என்ன செய்ய மாட்டார், அடிக்க மாட்டார், அங்கே அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அதனால் சபையை மாற்றிடுவோம். இதுதாங்க நிலைமை. அங்கே இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு இந்த லீடர்ஷிப்பே வேண்டாம், இந்த மோசே வேண்டாம், மோசையை விட்டுட்டு என்ன செஞ்சிருவோம், நம்ம ஒரு லீடரை தேர்ந்தெடுப்போம், தேர்ந்தெடுத்துட்டு எங்கே போயிடுவோம், எகிப்துக்கு திரும்பி போவோம். எப்படிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் சபை, இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. அந்த யோசுவா 14:8 என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அவங்க ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள். அது வந்து என்னாகமம் 32:9 பாருங்க. அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். இவங்க என்ன செஞ்சாங்களாம், இருதயத்தை திடனற்று போக பண்ணினாங்க, இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். இதுதான் எத்தனை வெரைட்டியா இருக்காங்க பாருங்க. எவ்வளோ ஒன்று துர்ச்செய்தி பரம்ப செய்கிறாங்க, கூக்குரலிடுறாங்க, புலம்பி முழுவதும் அழுகிறாங்க. புலம்புறதுன்னா அது ஒரு பெரிய காரியமாகவே இருக்கும். புலம்புற இடத்துல நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோத்துக்கு என்ன செய்வாங்க, புலம்புவாங்க. புலம்பி முழுசும் அழுறாங்க, மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்காங்க, ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணுறாங்க, இருதயத்தை திடனற்று போக பண்ணுறாங்க. கல்லெறிகிறதுக்கும் பிளான் பண்ணியாச்சு. இந்த லீடர்ஷிப்பே வேண்டாம், இந்த தலைமைத்துவம் நமக்கு வேண்டாம், இந்த தலைவர் நமக்கு வேண்டாம், தலைவரை என்ன செஞ்சிருவோம், மாற்றிடுவோம். மாற்றிட்டு எங்கே விட்டுட்டு வந்தோமோ அங்கேயே திரும்பிடுவோம், அங்கேயே திரும்பிடுவோம். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் ஆண்டவரை விட்டுட்டு போயிடுறாங்க. எங்கேருந்து வந்தாங்களோ அங்கே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் இந்த கூட்டத்தின் நடுவில் தான் யார் இருக்கா, காலேப் இருக்கிறார்.
எப்படிப்பட்ட கூட்டம்? துர்ச்செய்தி பரப்புகிற கூட்டம்தான், அழுகிற கூட்டம், கூக்குரலிடுற கூட்டம், புலம்புற கூட்டம், முறுமுறுக்கிற கூட்டம், இருதயத்தை கரைய பண்ணுகிற கூட்டம், திடனற்று போகிற கூட்டம் எல்லாம் இருக்கு. இதன் மத்தியில் காலேப் ஒரு தான் நிற்கிறார், வேறே ஆவியை உடையவராய் நிற்கிறார். அது எப்படிப்பட்ட வேறே ஆவி இருந்துச்சு தெரியுமா? கர்த்தரை முழுமையுமாய் பின்பற்றக்கூடிய ஒரு ஆவி. அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் ஒருத்தன் நான் கட்டளையிட்டவற்றை காலேப் மட்டுமே செய்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் யோசுவாவை குறித்து தியானிக்கலை, அதனால் நான் யோசுவாவை குறித்து என்ன செய்யலை, பேசலை. இன்றைக்கி எனக்கு பேசணும்னு தோணுது காலேப் தான், அதனால தான் நான் காலேப்பை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது யோசுவா இல்லையான்னு, யோசுவாவும் உண்டு. ஆனால் இப்போ இன்றைக்கி நான் பேசக்கூடியது காலேப்பு தான். காலேப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர் பார்த்த பூமி, அவர் நடந்து வந்த அந்த பூமி அவருக்கும் அவன் சந்ததிக்கும் இருக்கும்படி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் உத்தமமாக பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதம். ஆனால் அந்த முறுமுறுக்க கூட்டம், துர்ச்செய்தியை பரப்புன கூட்டம் எதுவுமே எங்கே போகலை, கானானுக்கு போகலை. பார்த்துட்டுலாம் வந்தாங்க, ஆனால் என்ன செய்யலை, போகலை. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? உத்தமமாய் காலேப்பை போல நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுவோம். நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபிக்கலாம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த காலேப்புக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி அது எனக்குள்ள வேணும், எனக்குள்ள வேணும்பா. அவன் வேறுபட்டவனாய் இருந்தான், அதுபோல நான் உம்மை உறுதியாய் பின்பற்றணும். சிலர் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அது நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க சரிதான், ஆனாலும் இதையும் செய்யணும், இதையும் பாருங்க, அதையும் பாருங்க அப்படின்னு உங்களை குழப்பி விடலாம். ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்காத, நீ என்னத்தை அடைய போறன்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களை குழப்புகிற காரியம். துர்ச்செய்தி பரப்புகிற கூட்டத்திலையும் நீங்க இருக்காதீங்க. துர்ச்செய்தி பரப்புகிறவர்களுக்கு மேன்மை கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. அழுது கூக்குரலிட்டு புலம்பிட்டு இருக்க கூட்டமும் நமக்கு வேண்டாம். காலேப்பை போல உத்தமமாய் வேறுபட்ட ஒரு ஆவியை உடையவராய் கர்த்தரை முழுமையுமாய் பின்பற்றுகிறவர்களாய், அது மாத்திரமல்ல மற்றவங்களை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு கிருபை, மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு நல்ல ஆவி. அந்த உற்சாகப்படுத்துகிற ஆவி நீங்க இன்னொரு விசுவாசிட்டையோ சக உங்க நண்பர்கள்ட்டையோ பேசும்போது அவங்கள உற்சாகப்படுத்துறீங்களா, அல்ல அவங்கள சோர பண்றீங்களா, அழ பண்றீங்களா, அவங்க இருதயத்தை கரைந்து போக பண்றீங்களா? அந்த கரைஞ்சு போக பண்ற வேலை நமக்கு வேண்டாம். மற்றவங்களை ஊன்ற கட்டுகிறவர்களாய் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் தியானித்ததின்படி
ஆண்டவரே, காலைப்பை போல நாங்கள் உத்தமமாய் உம்மை பின்பற்ற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் நடக்க, கை கொள்ள, அதன்படி செய்ய தேவநீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கிருபை எங்களில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா காவலோடு காத்து நடத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.